ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் செயற்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாம் தனையேத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என்போவே. தொன்றுமல வெம்மாயை ஆற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இங்கு கூடியிருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அருட்பெருஞ்சோதி அகவல் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது கடந்த சில வகுப்புகளில் ஐந்தியல் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். ஐந்தியல் என்பது மண்ணியல், நீரியல், நெருப்பியல், காற்றியல், விண்ணியல். இதில் 3 இயல்களை நாம் பார்த்து முடித்தோம். இது 4வது இயலாக காற்றியல் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காற்றியல் என்பதை வள்ளல் பெருமான் அகவலுக்கு கூறும் அந்த விளக்கத்திற்கு முன் காற்றை பற்றி பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சிலது இருக்கிறது. அதை அறிவியல் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு அடுத்தது வள்ளலார் கூறும் காற்றியலை பற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் எதை பற்றி நாம் சிந்திக்க போகிறது. இப்போ என்னன்னாக்கா, முதல்ல கேள்வி என்னன்னா, காற்று எப்படி உருவானது, காற்று எப்படி உருவானது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது யாருன்னா கேட்டோம்னாக்கா என்ன சொல்லுவாங்க, மரம் செடி கொடி ஆடுதுப்பா, அதனால காற்று வருது. இயற்கை 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 தான். ஆனால் என்ன பதில் சொல்லுவாங்கனாக்கா, மரம் செடி கொடியெல்லாம் ஆடுது, இலையெல்லாம் ஆடுறதுனால நமக்கு காற்று வருது அப்படின்ற உண்மை நமக்கு அதுதான் நம்ம சொல்லிக்கின்னு இருப்போம். ஆனால் அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. அப்போ இதனுடைய உண்மை என்னன்னு கேட்டாக்கா, உலகத்திலே அதாவது உலகம் முழுக்க இந்த காற்றானது நிரம்பி இருக்கிறது. இயற்கையாகவே உலகம் முழுக்க இந்த காற்று நிரம்பி இருக்கிறது. ஆனால் அதை யார் தோற்றுவித்தார்கள், எப்படி, அடுத்த கேள்வி வரும். அப்போ நாம் கூறுகிற அதாவது செடி கொடி மரத்தினால் மரங்கள் அசைவதால் காற்று வருகிறது என்று நாம் எண்ணுவது உண்மை அல்ல என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரங்கள் அசைவதால் தான் காற்று வீசுகிறது என்பார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. காற்று உருவாவதில்லை. காரணம், இயற்கையிலே காற்று இருக்கிறது, நாம் அதை உருவாக்குவதில்லை. இயற்கையை நம்மை சுற்றி எங்கும் நிறைந்துள்ளது. அவற்றை நாம் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். வளிமண்டலத்தில் காணப்படும் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இப்படி பல வளிமங்கள், இவைகளின் ஒரு கூட்டு தான் காற்று என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு பொருள், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இப்படி பல கூட்டு பொருளாக இருக்கக்கூடிய அத்தனையும் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் காற்று. காற்று அப்போ இதனால இப்ப நிறைய கேள்வி வருது. ஆனா நம்ம அத்தனையும் நம்ம பார்த்துட்டு போனாக்கா நாம அகவல் படிக்க முடியாது, அறிவியல் தான் பார்க்கணும். ஆமா. ஆனா எல்லா வளிமனுடைய, அதாவது வாயுன்னு சொல்றமே, இது வளிமம், எல்லா வாயுக்களின் ஒரு கூட்டு சேர்க்கை தான் கலவை. இப்படி இந்த கூட்டு சேர்க்கை தான் நாம் காற்று என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் காற்று வீசுவதற்கு காரணம் யார்? கடவுள் தான். கடவுள் தான். அதெல்லாம் இப்போ நீ சொன்னது கரெக்டா, நான் மாற்று கருத்து இல்லை. ஆனா அறிவியல், அதாவது நாம் வள்ளலார் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்பதற்கு முன் அறிவியல் துணை கொண்டு பார்க்கலாம்.
இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாருப்பா, கடவுள் அது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு சரியான காரியம் நாம் தெரிஞ்சுக்கணும். டெஃபினிஷன் எப்படி வந்துச்சு, எப்படி எக்ஸ்பிளனேஷன் ஒரு அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது யாரோன்னு கேட்டாலும் நம்ம உடனே பதில் சொல்ற அளவுக்கு ஒரு தெளிவு வேணும், அவ்வளவுதான். அப்போ இறைவன் காத்திருந்து இறைவன் கொடுத்தான். இப்போ உலகம் முழுக்க இருக்கிறது படிச்சோம், அது யார் கொடுத்தாங்க இருக்குது கேள்வி. இப்போ உலகம் முழுக்க இருக்கிற அந்த காற்றானது எப்படி வீசப்படுகிறது, அது ஒரு கேள்வி. இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அத்தனைக்கும் பொறுப்பு இறைவன் தான். இருந்தாலும் அறிவியல் துணை கொண்டு நாம் உணர்ந்து கொள்வதற்கு சில உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். இப்போ உண்மையில் காற்று வீசுவதற்கு காரணம் சூரியன். காற்று வீசுவதற்கு காரணம் சூரியன். காரணம் என்னக்கா, சூரியனின் வெப்பம் நம் பூமியை தாக்குகிறது. ஆனால் இந்த வெப்பம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக விழுவதில்லை. நமது பூமியின் பரப்பில் இருக்கும் மலை, கடல் உள்ளிட்ட பலவற்றின் காரணமாக சமமற்ற நிலையில் வெப்பம் பரவி இருக்கிறது. அப்போ அந்த வெப்பம் யூனிஃபார்மா எல்லா இடத்துலையும் இல்லை. இப்போ உலகத்துல 75 விழுக்காடு நீர், 25 விழுக்காடு நிலம். இப்போ சூரிய ஒளி நிலத்தின் விழும்போது அது பூமியை தாக்குகிறது. அப்போ கடல்ல அந்த சூரிய வெப்பம் விழும்போது எங்க போகுது, அது நிலத்தை தாக்குவது போல் அது தாக்குவதில்லை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சமன் இதோட இரண்டும் சமமாக இல்லை, சமனற்ற நிலையில் இருக்கிறது. இப்போ காடு இருக்குது, காட்டு பகுதியில் பெரிய பெரிய மரங்கள், செடி கொடிகள், மலைகள், இப்படி பல இடங்களிலே ஊடுருவி செல்லக்கூடிய அந்த காற்றானது எல்லா இடங்களிலும் சமமாக இல்லை. அடுத்த ஒரு கேள்வி வருது, என்னன்னா உலகம் சுழலுகிறது. அந்த உலகம் சுழலும் போது காற்றின் வீச்சு நமக்கு வருகிறது. உலகம் சுழலுவதால் காற்று வீசுதல் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஃபோர்ஸுக்கு காத்து வருது. ஆமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. அப்போ இப்போ காற்று உருவாகத்தில் பூமியின் சுழற்சி, கடல், மலைகள், காடுகள், தாவரங்கள், இப்படி பல காரணங்கள் உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள காற்றின் உருவாகத்திற்கு பூமி சுழற்சிக்கு ஒரு முக்கிய பங்காக உள்ளது. ஏன்னா இந்த பூமி சுழல் என்பது நம்ம பிக்சருக்கே தெரியாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, பூமி சுழல்வதால் காற்று அந்த வீசப்படுகிற தன்மை உருவாகிறது, காற்று நமக்கு வருகிறது. அப்போ பூமி சுழல்வது அப்படி நம்ம படிக்கும்போது பூமி 2 விதமாக சுழல்கிறது. ஒன்று தனக்குத்தானே சுழல்கிறது, ஒன்று. இரண்டாவது சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ பூமியானது தனக்குத்தானே சுழலும் போது, அதாவது 1670 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு, 1670 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு தனக்குத்தானே, அதாவது ஆக்சிஸ் 23.5 டிகிரி இன்க்ளினேஷன், அந்த இதுல இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த சுழற்சியானது சூரியனையும் சுற்றி வருகிறது. சூரியனை சுற்றி வர அந்த வேகம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 1,08,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு. பூமியானது 1,08,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அது சுற்றி வருகிறது. அப்போ தனக்குத்தானே சுற்றுகிறது. இந்த சுற்றலோடு சூரியனையும் சுற்றி வருகிறது. இப்படி வரும்பொழுது அந்த சுழலின் மூலமாக ஏற்படுகிற காற்று வீசுதல், அப்படி உலகம். அப்போ காரணம் என்னன்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய அட்மாஸ்பியர் இங்க ஒரு இடத்துல சூழலுதுன்னா அது எல்லா இடத்துலையும் போக தான் செய்யும். ஆனா நாம அந்த இடத்த நின்று பார்த்தாதான் நமக்கு அனுபவிக்க முடியும். ஆனா இந்த பூமியானது தனக்குத்தானே சுழலுதலும் சூரியனை சுற்றி வரும்போதும் அப்போது ஏற்படுகிற அந்த காற்றின் அசைவு, இது எல்லா இடத்துக்கும் பரவுகிறது. இதே மாதிரி கடல்ல அசைகள், அதாவது காற்று அசைகள் உருவாகுது. ஏன்னா கடலுடைய ஆழத்திலே இருக்கும் பொழுது அங்கே அதனுடைய காற்று அசைவு ஏற்படுகிறது.
ஆனால் அந்த அசைவுக்கு வேறு பெயர் உண்டு. இருந்தாலும் இப்படி காடுகளிலும் மலைகள்னா இப்ப இங்க இருக்கிற காற்றானது ஒரு பேரு, இப்போ இமயமலைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இந்த காற்று மோதி அங்கிருந்து பரவுகிற இப்படி பல விதத்தால் இந்த காற்று அசைகிறது. இது அப்போ காற்று ஏற்கனவே காற்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த காற்றானது இப்படி பல விதங்களில் அசைந்து இங்கே நமக்கு வருகிறது. ஆனா நாம என்ன பண்றோம்னாக்கா, ஒரே வேக்கடாது ஃபேன் போட்டு காற்று வரட்டும் நம்ம சொல்றோம். ஏன்னா இன்னும் நம்ம மைண்ட்ல இருக்குது, அது தவறில்லை. ஆனால் ஃபேன் மூலமாக காற்று வருகிறது என்பது அல்ல. ஆனால் ஃபேன் மூலமாக காற்று வீசப்படுகிறது. காற்று ஏற்கனவே இருக்கிறது. இந்த ஃபேன் மூலமாக காற்று நமக்கு வீசப்படுகிறது, அதான் நமக்கு சேருகிறது. ஆனால் அது உருவாக்குவதில்லை. அப்போ காற்று என்பது உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. இது பல காரணங்களால் அங்கே இருக்கக்கூடிய காற்று நம்மை சேருகிறது, அதாவது நமக்கு வீசப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நாம் அதை பெறுகிறோம். இது ஒரு சிறிய கேள்வி. அப்போ முதல்ல பங்கு எடுக்குதுன்னு கேட்டாக்கா, அந்த பூமியானது அது தனக்குத்தானே சுற்றும் போது ஏற்படுகிற காற்றின் சுழற்சி. அடுத்தது அது சூரியனும் சுற்றி வருகிறது. ஏன்னா சூரியனை சுற்றி வரும்போது 1,08,000 km/h. அப்போ ஆவரேஜா ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர், அந்த வேகத்தில் அது சுற்றுகிறது. இப்படி சுழலும் போது அதன் மூலமாக காற்று நமக்கு வீசப்படுகிறது. இப்படி பல இடங்களில் இருந்து நமக்கு காற்றுகள் வருகிறது என்பது ஒரு இது. உலகம் முழுவதும் உள்ள காற்றின் உருவாக்கத்திற்கு பூமியின் சுழற்சிக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ஒரு பகுதியில் உருவாகும் காற்று பூமியின் சுழற்சி காரணமாக பல்வேறு இடங்களுக்கு பயனளிக்கிறது. இதை நாம் தெரியும். இது போல காற்றின் அழுத்தம், வெப்பம், பூமியின் சுழற்சி, பூமியின் சாய்மானம் ஆகியவை எல்லாம் இணைந்துதான் காற்றின் திசையையும் அதன் வீரியத்தையும் முடிவு செய்கின்றன. எவ்வளவு வேகம்! இப்போ பருவ காற்று சொல்றோம், இது இந்த மான்சூன் அந்த மான்சூன் அப்படின்லாம் சொல்றோம். காரணம் என்னன்னா, டிபெண்ட் அப்பான் தி வேர்ல்டு இன்க்ளினேஷன் அண்ட் இட் ஃபோர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பொருள்களின் மூலமாக வருகிற காற்று நமக்கு தென்மேற்கு பருவ காற்று, இப்படி பல காரணங்கள். ஆனால் காற்று வருகிறது அப்படின்னு நமக்கு தெரிகிறது. கடற்கரையில் அமர்ந்த காற்று வாங்குவீர்களா என்று நாம் சொல்லுகிறோம். சொல்றேன், என்னப்பா மெரினா பீச்சில் காற்று வாங்குறியா? அப்போ மெரினா பீச்சில் காத்துனாக்கா காற்று வாங்குறது இல்லை. ஏன்னா மெரினா பீச்சில் மரமா இருக்குது கிடையாது. ஆனால் கடலில் இருந்து ஏற்படுகிற அழுத்தம் மூலமாக காற்று உருவாகிறது. கடலின் அழுத்தம், அப்போ வெளியிருக்கிற காற்று ஒன்று, இரண்டாவது கடல் ஆழத்தின் அந்த அழுத்தத்தின் மூலமா உருவாகுது. இப்படி பல காற்றுகள் கலந்து நமக்கு காற்று என்ற பெயரில் நமக்கு கிடைக்கிறது. சூரிய வெப்பம் நிலத்திலும் கடலிலும் விழும்போது அதன் தாக்கம் சரிமமாக இருக்காது. சூரிய வெப்பத்தின் தாக்கம் நிலத்தில் அதிகமாக இருக்கும் என்பதால் அங்கே இருக்கும் வாயுக்கள் மேல்நோக்கி நகர்ந்துவிடும். அதே நேரம் வெப்பத்தின் தாக்கம் நீரில் குறைவாகத்தான் இருக்கும் என்பதால் அங்கே காற்றழுத்தம் அதிகரிக்கும். இப்போது அங்கே இருக்கும் வாயுக்கள் நிலத்தை நோக்கி தள்ளப்படும் போது அது காற்றாக வீசுகிறது. இப்படி அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அப்போ காற்று என்பது இயல்பாக இருக்கிறது. அந்த காற்று வீசுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ காற்றுன்னு சொல்றோம். காற்றுல எத்தனை விதமான காற்றுகள் அதில் கலந்து இருக்கிறது. ஏன்னா அது கலவை அப்படின்னு சொன்னாங்க. கலவை இது கலவை என்று சொல்லப்படும் யாருன்னு கேட்டாக்கா, பிரிஸ்டில் 1774 என்ற ஒரு அறிஞர். இது அதுக்கு முன்ன காற்றுக்கு பல காரணம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவரு நீண்ட நாள் அதை படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கின்னு இல்லை, பல விதமான காற்றுகள் ஒன்றாக கலந்து, இது ஒரு காற்றோடு காற்றாக மிக்ஸே இல்லை,
ஒரு கலவையாக, அதாவது தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. அப்போ அப்படி வருகிற இந்த காற்று தான் நமக்கு. அப்போ சரிப்பா, காற்று இப்படி இருக்கிறது, எத்தனை விதமான காற்று இந்த கலவையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, நைட்ரஜன் அப்படின்ற ஒரு காற்று வந்து 77 விழுக்காடு 78% இருக்கிறது. 78% இருக்குது. அப்போ அடுத்தது ஆக்சிஜன் பிராணவாயுன்னு சொல்லக்கூடியது 21% இருக்கிறது. அப்போ இரண்டும் கூட்டினீங்கன்னாக்கா 99% ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற 1% இருக்கேன், அந்த 1%ல தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஈலியம் இருக்கிறது, பிரேனான் இருக்குது, கிரிப்டான் இருக்கிறது, பல கலவைகள் இருக்கிறது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு பர்சன்டேஜ் என்னன்னாக்கா 0.04%. அந்த 1%ல இவ்வளவு பிளவு இருக்குது. அப்போ 99 1 100 இவ்வளவு சேர்ந்துதான் அதாவது காற்றின் கலவை என்று சொல்லப்படும். இது நமக்கு பல காற்றுகள் இருக்கிறதாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஓசான், ஹைட்ரஜன், இப்படி பல கலவைகள் கலந்துதான் காற்று என்று சொல்லப்படும். இப்போ நமக்கு என்ன அடுத்த ஒரு கேள்வி என்ன, நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எப்படி பிரிகிறது? இப்போ ஆக்சிஜன் செப்பரேட்டா இருக்குது, இவங்க எல்லாம் 10 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆக்சிஜன் தரணும் கிடையாது. அங்க மரம் இருக்குது, இது அந்த மரத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனா இருக்கிற மொத்த காற்றிலும் அவ்வளவு வாயு படம் கலந்து இருக்கிறது. நைட்ரஜன் இருக்கிறது, ஹைட்ரஜன் இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது, கிரிப்டான், இப்படி நியான், இப்படி எல்லா காற்றுகளும் கலந்த ஒரு கலையாக இருக்கிற காற்று தான் நாம் வெளி உலகத்தில் பார்க்கிறோம். அப்போ அது இல்லாத நைட்ரஜன் சொல்லும்போது 78%. அப்போ நைட்ரஜன் அதிகமா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் சுவாசிக்கும் பொழுது நமக்கு எப்படி வெறும் ஆக்சிஜன் மாத்திரம் கிடைக்கிறது? இல்லை யாருன்னா வந்து இங்க வந்து ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ஒரு ஆக்சிஜன் மாத்திரம் அனுப்பணும் எதனா இருக்குதா? இல்லை, இங்க இருக்குது, வெளியே என்ன காத்தோ அதுதான் இங்க இருக்குது, இங்க இருந்து காத்தா எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் நாம் சுவாசிக்கும் போது நமக்கு தேவையானது ஒரு பிராணவாயுனா ஆக்சிஜன். அப்போ மற்ற காற்றுகள் எப்படியா இருக்கும்போது, அப்போ நாம் சுவாசிக்கும் போது நமக்கு ஒரு ஆக்சிஜன் மாத்திரம் கிடைக்குதுன்னாக்கா எப்படி? யாருன்னா தனியாக கொடுக்குறாங்களா, இல்லை அதுக்கு எதனா உள்ள மெக்கானிசம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, மனிதன் சுவாசிக்கும் பொழுது, மூக்கின் வழியாக சுவாசிக்கும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய எல்லா காற்றுகளும் உள்ளே நுழைகிறது. எல்லா காற்று வெளியே எல்லா காற்றும் நுழைகிறது. உள்ள நுழைந்த உடனே சுவாசிக்கும் போது நுரையீரல் மற்றும் இரத்த மூலம் ஆக்சிஜன் காற்றில் இருந்து தனியாக பிரிக்கப்படுகிறது. இந்த வியக்கத்தக்க அறிவியல் செயல்முறை. இப்போ மூக்கு வழியாக நாம் காற்றை உள்ளே இழுக்கிறோம். காற்றில் ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் இதர வாயுக்கள் கலந்து உள்ளன. இந்த காற்று மூச்சு குழாய் வழியாக நுரையீரலுக்கு செல்லுகிறது. இது நம்ம ஜஸ்ட் பண்ணோம். இன்னும் மூக்கின் வழியாக நுரையீரலுக்கு வருகிறது. அந்த நுரையீரலில் காற்று பைகள் இருக்கின்றன. அந்த காற்று பைகள் என்னதுன்னாக்கா, இந்த திராட்சை பழங்களை கொத்து கொத்தா அந்த மாதிரி. இப்போ நாம் புரிஞ்சிருக்குனாக்கா, இப்போ நாம் வந்து காலிஃப்ளவர் கட் பண்றோம், காலிஃப்ளவர் பூ அந்த மாதிரி நுரையீரல் படம் எடுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. அப்போ அந்த கொத்து கொத்தா அங்கே இருக்கும். ஸோ இந்த நுரையீரல் முடியில் லட்சக்கணக்கான சிறிய திராட்சை கொத்துகள் போன்று காற்று பைகள் உள்ளன. உள்ள போன ஒண்ணு, அப்போ உள்ள போகும்போது அத்தனை போதும். இது நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் இழுத்த காற்று இந்த சிறிய பைகளுக்குள் முழுக்க நிரம்புகிறது. அங்க எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது, இந்த காற்று பைகளை சுற்றி மிக மெல்லிய இரத்த குழாய்கள், கேபிலரிஸ் என்று உள்ளது. அப்போ அந்த கொத்து இருக்கு இல்லைங்களா, அது சுற்றி ஒரு காற்று பைகள் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டாக்கா, அந்த காற்று பையில் ஆக்சிஜன் அடர்த்தி அதிகமாக இருக்கும், இரத்த குழாயில் குறைவாக இருக்கும். இரத்த குழாய் குறைவாக இருக்கும். அழுத்த வேறுபாடு காரணமாக ஆக்சிஜன் காற்றில் இருந்து பிரிந்து தானாகவே இரத்த குழாய்க்குள் ஊடுருவி செல்கிறது. அப்போ எது அது நின்று போகுதுன்னாக்கா,
நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இப்படி வேறு காற்றுகளை அது உறிஞ்சுவதில்லை. வெறும் ஆக்சிஜன் மாத்திரம் உறிஞ்சு அது உள்ளே அந்த கேப்பலரிஸ் சொல்லக்கூட அது உள்ளே போகிறது. இது உள்ளே போனோம்னா ரத்தத்தோடு கலந்து வேறு சில பாகங்களுக்கு சென்று அது செயல்படுகிறது. அப்போ காற்று இழுக்கும் போது இது நடைபெறுகிறது. காற்று விடும்போது மற்ற காற்றுகள் நின்றுச்சு இல்லைங்களாங்க, அதெல்லாம் வெளியே தள்ளப்படுது. அதாவது உள்ளே இழுக்கும் போது மொத்தம் வருகிறது, அங்கே இந்த காற்றானது அது ஒரு செயல்பாடு கொண்டு பிராணவாயு உள்ளே போகிறது. அப்போ அங்கே நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, எல்லா விதமான காற்று. நாம் காற்றை வெளிவிடும் போது அத்தனையும் தள்ளி வெளியே விடுகிறது, ஃபில்டர் பண்ணிக்குது உள்ள. மெக்கானிசம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இது நமக்கு தெரியுமா? ஏன்னா இல்லைன்னா நம்ம இப்படி உயிர் வாழ முடியாது. உயிர் வாழறதுக்கு இல்ல கரெக்ட். உடம்பு இப்போ நைட்ரஜன் வந்து 78% இருக்கணும், ஆக்சிஜன் 21%, அப்போ கார்பன் டை ஆக்சைடு அது. இப்போ உதாரணத்துக்கு இங்க நம்ம உட்காந்து இருக்கிறோம், ஒரு கெட்ட வாசனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் உடனே என்ன பண்றோம்? ஆனால் அதுல 78% நைட்ரஜன் இருக்காது. நைட்ரஜன் அது ஒரு எரிபொருள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது நைட்ரஜன். சோ அப்படிப்பட்ட காற்றுகள் எல்லாம் உள்ளே சென்று அதை ஒரு ஆக்சிஜன் மாத்திரம் அது உள்ளே இழுத்துக்கொண்டு பிரித்து எடுத்துக்கொண்டு மற்ற காற்றுகள் தங்கி இருக்கிற சமயத்தில் வெளியே வரும்போது அது அத்தனை வெளியே தள்ளுகிறது. இந்த வேலையை செய்யறது நமக்குள்ளே ஒவ்வொருடைய அதாவது உடலில் செயல்படுகிறது. இதன் வழியாக நமக்கு பிராணவாயு அதாவது ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது. அதுல ஏதாவது குளறுபடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குளறுபடினாக்கா உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் உடனே சிலிண்டர் கூட அதெல்லாம் நடக்குது. ஆனால் இயல்பாக இருக்கும் பொழுது இப்படி செயல்படுகிறது. இதுதான் இயற்கை. அதுக்கு மேல குளறுபடிகள்லாம் அது அவங்களோட பொறுத்தது. ரத்தத்தில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்களின் ஹீமோகுளோபின் என்று புறம், இந்த ஹீமோகுளோபின் ரத்தத்திற்குள் வந்து ஆக்சிஜனை ஒரு காந்தம் போல் ஈர்த்து கொள்கிறது. அப்போ காந்தம் போல் இழுத்துக் கொள்வதுன்னா அந்த ஹீமோகுளோபின் ரத்தம் நமக்கு எவ்வளவு இருக்க வேண்டும், அவ்வளவு இருந்தால்தான் அது முழுக்க செயல்படும். நம்மளோட ஹீமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சுனாக்கா எல்லா செயல்பாடெல்லாம் கம்மியாயிடும். இல்லை அதனால தாப்புன உடனே நம்ம சுஸ்தாகுது, அதாவது எதுவும் டாக்டர் போனா ஹீமோகுளோபின் கம்மியாகுதுப்பா. அப்போ என்ன தோணுதுன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும்போது இந்த காற்றுகளை பிரித்து அந்த காந்தம்போல் இழுக்கக்கூடிய அந்த சக்தி இல்லை என்றால் என்ன நடக்கும்? கெட்ட காற்று உள்ள போகிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதை பிரிக்கக்கூடிய அந்த தன்மை அவ்வளவு ஆற்றல் அந்த திறன் இல்லைன்னா வேறு வழியில் போவோம். அப்போ நமக்கு தொல்லைகள் ஏற்படும். ஏனென்றால் சொல்லப்போனால் இறைவனுடைய படைப்பு அப்படித்தான் இருக்கிறது. நீ ஆஸ் யூஷுவல் நார்மல் இருக்கும்போது இப்படி தான் நடக்கும். நமக்குள்ள ஒரு சின்ன தகராறுன்னா அது நம்ம பார்த்து கொண்டிருந்தான். ஹீமோகுளோபின் ரத்தத்திற்கும் ஆக்சிஜனை ஒரு காந்தம் போல் ஈர்த்து தன்னுடன் இணைத்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் உடலுள்ள கழிவு வாயுவான கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்திலிருந்து காற்று பையுக்குள் தள்ளப்பட்டு நாம் மூச்சு வெளியிடும் போது அது வெளியேறுகிறது. அப்போ அந்த கேப்பலரிஸ் அந்த இடத்துல இருந்து அதாவது உள்வாங்கி கொடுக்கிற அத்தனை காற்றுகளையும் அதற்கு தேவையான ஆக்சிஜன் மாத்திரம் பிரித்து தனியாக அழித்துக்கொண்டு மற்றவர்களை அது அங்கே நிறுத்தி வெளியே வரும்போது அனுப்பிவிடுகிறது. அப்போ அந்த செயல்படணுக்கு காரணம் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய சிவப்பு ரத்தம். அது அதனுடைய வேலையை செய்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா வர்ற காற்றை இழுத்து காந்தம் போல் இழுத்து அது பார்க்குது, ஓ இது பக்கா இருக்குதா, பியூரா, எவ்வளோ பர்சன்டேஜ், இது அடுத்த வேலையை செய்யறதுக்கு தரமாக இருக்குதா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு அனுப்புது. அதுலேருந்து குறைபாடு இருந்துச்சுன்னா தான் நமக்கு பல விதமான குழப்பங்கள் சொல்லலாம். அப்போது உடனே டாக்டர் போனவங்க சொல்கிறான், உனக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக பண்ணிடுறான். உடனே நம்ம ரத்தம் கொடுக்குறதோ இல்லை காய்கறி ஏதோ நிறைய ப்ராசஸ் அப்போது அந்த ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை நாம் தொடர்ந்து நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படி இருந்தால்தான் நமக்கு இந்த உடல் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக நடக்கும். இல்லை என்றால் தகராறு வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, சரி இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படி நிறைய இருக்குது, ஆனால் காற்றிலே அதிகமாக நைட்ரஜன் இருக்கிறது 78%. ஏன் இது அதிகமாக இருக்கிறது? நைட்ரஜன் ஏன் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பூமியின் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் 78% அளவுக்கு மிக அதிகமாக இருப்பதற்கு அதன் வேதியியல் நிலைத்தன்மை, கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி மற்றும் குறைந்த வினைத்திறன், லோ ரியாக்டிவிட்டி ஆகிய அது இயற்கையாக அவ்வளவு இருக்கிறது. இப்போ முக்கிய காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அதிக நிலைத்தன்மை என்னன்னு கேட்டாக்கா, நைட்ரஜன் மூலக்கூறுகள் மிக வலுவான பிணைப்பு கொண்டுள்ளன. இதனால் இது எளிதில் மற்ற தனிமங்களுடன் சேர்ந்து வேறு பொருளாக மாறுவதில்லை. ஏன்னா அது அதனுடைய தன்மை என்ன இருக்கிறதோ அது அவ்வளவு ஈஸியாக என்னோட கலந்துக்கிறது இல்லை. அப்போ வேறு பொருளோடு கலக்காமல் இருக்கும் பொழுது இது எவ்வளவுதான் கூடுதலாக இருந்தாலும் அதனுடைய தன்மை எப்போது நிலைத்து நிற்கிறது. நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை இருப்பதால் அதாவது நைட்ரஜன் எவ்வளவு இருந்தாலும் அதனால் நமக்கு ஆபத்து வருவதில்லை. இப்போ நமக்கு 21%, ஒரு 10% சேர்த்துக்கணும் அப்படின்னு 31%னாக்கா நம்ம சுவாசிக்க முடியாது. அடுத்தது ஆக்சிஜன் போன்ற வாயுக்கள் மற்ற பொருளுடன் உடனடியாக வினைபுரியும். இப்போ ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது என்னன்னாக்கா வேறு பொருளோடு சேர்ந்து அது வினைகளை செய்யும். இப்போ ஒரு நெருப்பு எரிதுன்னு வச்சுக்கோங்க, அங்க ஆக்சிஜன் கலந்துனாக்கா ஒன்று வேலை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நைட்ரஜன் செயல்படுவதில்லை. ஏன்னா ஆக்சிஜன் உடனுக்குடன் அவ்வப்போது வினை புரிகிறது, வேலை செய்யுது. அப்படின்னா நெருப்பு வச்சா பத்தவை யாரும் வச்சா ஏதோ ஒன்று உருவாக்குது. ஆனால் நைட்ரஜன் அப்படி செயல்படுவதில்லை. அதனுடைய தனித்தன்மையை அது தக்க வைத்துக் கொள்கிறது. அதனால 78% நைட்ரஜன் இருந்தால் கூட நமக்கு ஆபத்து இல்லை. அப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டாக்கா, மரம், செடி, கொடிகள் இவெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியே விடுகிறது. ஏன்னா போட்டோசிந்தசிஸ் என்று சொல்லக்கூடிய அப்போ அந்த செயல்பாடு நடக்கும் ஆக்சிஜன் வெளியே விட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுகிறது. இந்த ப்ரோசஸ் செய்யும் பொழுது இந்த செடி கொடி இந்த தாவரங்களுக்கு நைட்ரஜனாலும் இந்த உயிரினங்களுக்கு அதனால் எதுவும் இல்லை. ஆனால் ஆக்சிஜன் 21% இருந்தாலும் நேரங்காலம் வரும்போது கூட்டு சேர்ந்து கெடுத்துடும். ஏன்னா அந்த ரியாக்டிவிட்டி அதுகிட்ட இருக்குது, இது அந்த இது கிடையாது. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, அதிகமா இருந்தாலும் உனக்கு தொந்தரவு இல்லை. ஏன்னா அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னாக்கா, வேதியியல் நிலைத்தன்மை, அதாவது கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி. அது நாம் என்ன சொல்லணும்னாக்கா கடவுள் படைப்பு. அவ்வளோ இப்போ ஒரு 78%னா எது பயன்படுத்தி நமக்கு தெரியும். அப்போ நைட்ரஜனுடைய யூசேஜ் எப்படி நம்ம போனீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். ஒன்று தாவரங்களுக்கு பயன்படுகிறது, அந்த மாதிரி பெரிய பட்டியல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அதாவது உயிரினங்களை தவிர மற்ற பொருள்களுக்கு இது உதவுவதால் அங்கே 78% நைட்ரஜன் இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா 78% நைட்ரஜன் இருந்தாலும் நம்ம தொல்லை இல்லை, அதாவது உயிரினங்களுக்கு தொல்லையை கொடுப்பதில்லை. அதனால எவ்வளோ இருந்து போட்டோமே அப்படின்ற நிலை நமக்கு வருகிறது. அடுத்தது ஹைட்ரஜன், ஹீலியம், நியான், கிரிப்டான் போன்ற லகுவான வாயுக்கள் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு நிற்காமல் விண்வெளிக்கு சென்றுவிடும். அதனால் நைட்ரஜன் தங்கும் அளவுக்கு பொருத்தமான எடையை அது கொண்டுள்ளது, நமக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கக்கூடியது. ஸோ அதனால நமக்கு என்ன இதுன்னா வரும், ஆமாப்பா இது 78 ஒரு டவுட் வரும், இது இவ்வளோ இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதனால் மற்ற வாயுக்களுக்கு மற்ற வளிமங்களுக்கு தொந்தரவு இல்லை, அது செய்ய வேண்டியவை செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது வேறொரு பொருளோடு அவ்வளவு எளிதாக கலந்து விடுவதில்லை, ஸ்டெபிலிட்டி அதனால இருக்கு. அப்போ ஆக்சிஜனுடைய தன்மை இப்படி இருக்கிறது, நைட்ரஜனுடைய தன்மை இப்படி இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு இப்படி, ஒவ்வொரு வளிமம் அதாவது வாயுக்கள் அதனுடைய தன்மையை இப்படி இருக்க வேண்டும், இதனுடைய செயல்பாடு இங்கே நடக்க வேண்டும் என்று இறைவனதை வகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறோம். நாம் எதுவும் பண்ண போறதில்லை, நம்ம கையில் கொடுத்தா அது கெட்டு குடிச்சு ஒரு கடவுளுக்கு தெரியும்
ஹியூமன் பீயிங் இவ்வளோதான் இருக்கும், தாவரங்கள் செடி கொடி இவ்வளோதான் இருக்கும், மிருகங்களுக்கு மாறுபடும். இந்த மாதிரி உலகத்தில் எல்லா பொருள்களுக்கும் இப்போ கடல் பகுதியில் கூட காற்று உருவாகுவதற்கு அதுக்கு சில மூல காரணங்கள் இருக்கிறது. இப்படி அனைத்தையும் படைத்து வகுத்து கொடுத்திருக்கிறான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதுதான் அகவலுடைய விளக்கம், நமக்கு தெரியும். ஸோ அப்போ காற்று எப்படி உருவானது என்பது பல கேள்விகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இது இந்த விளக்கம் எல்லாம் நாம் அறிவியல் துணை கொண்டு ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். காற்று எப்படி உருவாகிறது, எப்படி நமக்கு கிடைக்கிறது, இதற்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த பூமியின் சுழற்சி, அடுத்தது கடல், தாவரங்கள், காடு பகுதி, இப்படி பலவற்றின் மூலமாக உருவாக்கப்பட்ட காற்றானது சுழலுகிறது, வீசப்படுகிறது என்பது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அடுத்து காற்று இதை பற்றி பார்த்தோம். இப்போ இது நாம் தெரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு முன்னுரை. இப்போ நம்ம காற்றியல், அதாவது வள்ளலார் என்ன, இப்போ நம்ம இதுக்கு ஒரு முன்னுரை தான் பார்த்தோம். இப்போ காற்றினுடைய தன்மை என்ன, காற்றினுடைய பண்பு என்ன அப்படின்னு இப்போ நம்ம அகவலோடு ஒட்டி பார்த்து போகலாம். வெற்றிடம் அப்படின்னும்போது வளிமண்டலத்திலே ஒரு பகுதி. வளிமண்டலம் என்பது என்டையர் யூனிவர்ஸ். ஆனா காற்று என்பது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிருந்து ஒரு 250 கிலோமீட்டருக்குள்ளதான் காற்று ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். மேலே போக 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 காற்றுடைய தன்மை குறைகிறது. இது நம்ம எப்போ இது தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, நாம சேட்டலைட் விடும்போது, ராக்கெட் விடும்போது இந்த காற்றிலிருந்து, அதாவது இதை மீறி மேல போனாதான் அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி என்று 40,000 km/h அந்த வேகத்தில் இந்த ராக்கெட் போகும்போது இந்த காற்றை கிழித்து கொண்டு மேலே செல்கிறது. ஸோ தோராயமா 250, 260 அந்த குறைஞ்சிடும். மேலே போக 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 காற்று இல்லை. அப்போ வெற்றிடம் என்பது அங்கே அது இல்லை என்று பொருள். வளிமண்டலத்தில் எல்லாம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடம். ஏன்னா வளிமண்டலம் போடல, ஆனா நம்ம இந்த அறிவை வச்சு பார்க்கும்போது காரணம் என்னன்னு கேட்டாக்கா, சேட்டலைட் ஃபீல்டு அங்கே போன உடனே நிறைய சேட்டலைட், கெட்டு போன சேட்டலைட்டு கூட அங்கே போய் சும்மா சுற்றின்னு இருக்குது, டெபிரிஸ் சுற்றின்னு இருக்குது. ஏன்னா அது கீழே வர முடியவில்லை. காரணம், அதற்கு ஈர்ப்பு சக்தி, நோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது இருந்த அத்தனை இழுத்துட்டு இருக்கும். ஆனா இந்த 750 அந்த நிலைக்கு மேல போக 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 காற்று குறைந்து விடுகிறது. அது மேல போனா காற்று இல்லை. அதனாலதான் மேல இருக்க பொருள்கள்லாம் இன்னும் தேங்கி அது பெரிய குப்பத்தொட்டே இருக்கிறதாக சொல்றாங்க. ஏன்னா இன்னொரு ராக்கெட் அனுப்பி அவங்களுக்கு தெரியுது எவ்வளவு விழுந்து கிடக்குது. எப்படி அந்த இடத்துல ஒரு சமயம் அதுக்கு சுத்தறதுக்கு முடியாத போனா அந்த இடத்துல எப்படி நிற்குது சேட்டலைட்? எப்படி அந்த இடத்துல நிற்கும்? அதுக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, அப்படியே சுத்தினே அவ்வளவுதான். சுத்தலன்னா அப்படியே நிற்குமா? அது இல்ல, அது அப்படி இருக்கும். ஆனா இப்போ என்னன்னு கேட்டாக்கா, இந்த பொருள் அப்படியேதான் இருக்கும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, அங்க ராக்கெட் அது இது கிட்டத்தட்ட 1000 கணக்கில் ஓடி இருக்குது, எல்லாருமே விட்டு இருக்கிறாங்க. அதனுடைய சூழ்ச்சி மூலமாக அது இவ்வளவு கிலோமீட்டர் இது நிதானமா நகர்ந்து இந்த ஃபோர்ஸ் வரும்போது ஏதோ அப்படி என்ன சொல்லுவாங்களே, பட்டும் படாம தொட்டுதுன்னு ஓடின்னு இருக்கும். ஆனா அதுக்கு எந்த ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால அங்கேயே இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இப்போ அதெல்லாம் அந்த கழிவுகளை எடுத்து நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு அவங்க அமெரிக்கர் ஏதோ ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கான். அது எவ்வளவு கோடி கணக்காகும் அந்த கழிவுகளை கொண்டு வருவதற்கு. ஏன்னா அங்க இருக்கிற வரை அடுத்து இன்னொரு ராக்கெட் அனுப்புறது, அதனால நிறைய சிக்கல் தான். அது தெரியுது உங்களுக்கு. ஏன்னாக்கா ஒவ்வொரு ராக்கெட்டும் அவங்க ஆர்பிட்ல தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆமா, நம்ம இது நண்பர் ஒரு ஆர்பிட் வேற அப்படின்னு இருக்குது. அந்த வழியில இவங்கெல்லாம் போறாங்க. இது கொஞ்சம் அதிகமாயிடுச்சுனாக்கா மோதி இங்க வேகமா போற வண்டி சும்மா டச் பண்ணா போதும், அந்த மாதிரி தான் அங்கேயும் ஏற்படலாம். ஸோ இது ஆனா அங்கேதான் இருக்குது. ஏன்னா
இந்த பூமியானது அது இழுத்து கீழே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்லை. அதுக்கு வந்து தனி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு வெஹிக்கிள் பண்ணி அங்கேருந்து அனுப்பணும். இதுக்கு அவங்க வந்து பல கோடிகள் ஆகிறது தேவையான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதெல்லாம் சிக்கல் தான். ஏன்னா நாம் உருவாக்கினாக்கா எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஆனால் இயற்கை படைத்தது அந்த சிக்கல் இருக்காது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். இப்போ காற்று நாம் உருவாக்குவதில்லை. ஆனால் நாம் உருவாக்குற இந்த ஃபேன் இருக்க அது தன்னிச்சே ஓடுதா? இல்ல, அது ஓடணும்னா சுவிட்ச் போட்டா அது கனெக்ஷன் வேற கொடுக்கணும் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஏன்னா நாம கண்டுபிடிச்ச பொருளுக்கு இயக்குவதற்கும் இயங்குவதற்கும் நாம் அதை படைத்திருக்கிறோம். இயக்குவதற்கும் இயங்குவதற்கும் எந்த பொருளா இருக்கட்டும். ஆனால் இறைவன் அது இல்லை. அவன் என்ன சுவிட்ச் போட்டணும், காற்று இன்னைக்கு ஸ்ட்ரைக்குப்பா. ஆனால் நமக்காக கந்தல் தான். அப்போ இறைவனுடைய படைப்பில் இருப்பது அத்தனையும் இயல்பாகவே நடக்கக்கூடியது. கொரோனா பீரியட்ல ஆக்சிஜன் சப்ளை இல்லாததான் சார் நாம் படைக்கிற பொருள் ஒவ்வொன்றுக்கும் இயக்குவதற்கும் இயங்குவதற்கும் நாம் அது உருவாக்கி இருக்கிறோம். இதுதான் நமக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம். காற்று மையம் கொண்டு அழுத்தம் மிகுந்த புயலாக உருவாகி மழை பொழிய வைக்கின்றது. காற்று கண்ணுக்கு தோன்றதாக இருந்தாலும், அதாவது காற்று வந்து நம் கண்ணால் பார்க்க முடியாது, உணர முடியும். ஸ்பரிசன்றாங்களே, உணர முடியும். அடுக்கடை காற்றிலே பிராணவாயு, கரிமல வாயு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் போன்ற பல வாயுக்கள் அண்டத்திலும், அதாவது அண்டத்திலும் பிண்டத்திலும் காற்று இருக்கிறது. அண்டத்திலும் அனந்தம் வள்ளலார் வந்து உரையாண்டு பேர் சொல்றார். அண்டத்தில் என்னென்ன இருக்குதோ அத்தனை பிண்டத்திலும் இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாருனாக்கா, காற்றிலே பிராணவாயு பல வாயுக்கள் இருக்கிறது அண்டத்திலும். அதாவது அண்டத்தில் வந்து பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இது மாதிரி எல்லா வாயுக்களும் அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைக்கிறது. அப்போ பிண்டத்தில் என்னன்னு கேட்டாக்கா, அண்டத்திலும் அபானன், உதானன், ஏமனன் போன்ற பலவித வாயுக்கள் பிண்டத்திலும் உள்ளன. காற்று ஜீவர்களுக்கு வாழ வைக்கும் உயிர் மூச்சாக இருக்கிறது. இப்போ நம்ம அடுத்த இதில் பார்க்கும்போது நம் பிண்டத்தில், அதாவது நம்முடைய உடலில் என்ன விதமான காற்றுகள் இருக்கிறது, ஒவ்வொரு காற்றுடைய செயல்பாடுகள் என்ன, அது நம்ம நினைப்போம் என்னப்பா நம்மள இவ்வளோ இருக்குதானா, இருக்குது, இல்லைன்னா என்ன ஆகும், செயல்படாது. இப்போ இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது ஆக்டிவ் ஆகுது, ஒரு வால் ஒர்க் ஆகுது, அது இல்லைன்னா போயிடுச்சு. அந்த மாதிரி நாம் எண்ணி பார்த்ததில்லை. உதாரணத்துக்கு கண் சுமட்டுகிறோம், அதற்கு ஒரு வாயு வேலை செய்கிறது. ஏப்ப விடுறோம், அதுக்கு ஒரு வாயு வேலை செய்யுது. மலம் கழிக்கிறோம், அதற்கு ஒரு வாயு வேலை செய்கிறது. 10 வாயுக்கள் உள்ள வேலை செய்யுது, நமக்கு தெரியாம. அது நம்மளை கேட்டா பண்ணுது. உன்னுடைய உடல் சரியாக இருந்தால் அத்தனையும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கும். அதுல குறைபாடு இருந்தால் ஏதோ ஒன்று குறைகள் வரும். அப்போ எப்படி அண்டத்தில் இத்தனை வாயுக்கள் சேர்ந்து ஒரு காற்று என்று சொல்ல செயல்படுகிறதோ, அதே மாதிரி பிண்டத்திலும் நம் உடலிலும் அந்த இன்னொரு பலவிதமான காற்றுகள் இருந்து கொண்டு இந்த உடலை சரியான வகையில் இயக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் அண்டத்திலும் உண்டு, பிண்டத்திலும் உண்டு. நிலத்தில் வாழ்ந்தாலும் நீரில் வாழ்ந்தாலும் சுவாசிக்காமல் எந்த ஜீவனும் வாழ முடியும். ஜீவர்களின் ஆயுட்கால வளர்ச்சியும் குறையும் அவர்களிடம் மூச்சு, காற்றின் விவேகமும், புறத்திலே காற்றின் செயல்பாடுகள், காற்றின் செல்வம், இது மாதிரி. அதாவது நாம் உட்கொள்கிற காற்று, விடுகிற காற்று, அது கூட ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்குது. அது கூடினால் அதனுடைய பலன் என்ன, குறைந்தால் அதனுடைய பலன் என்ன, இதில் கொஞ்சம் தாறுமாறாக இருந்தால் உனக்கு ஏற்படுகிற விளைவு என்ன, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஸோ இப்போ வள்ளலார் கூறுகிற அந்த காற்றியல் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். நம்ம அகல் வந்து காற்றியல் அப்படின்னு வரும்போது அவரு ஒரு 32 வரிகள் சொல்றார். காற்றிடை அசையல், கலையியல், நீரியல், ஆற்றலில் அமைத்த அருட்பெரும் ஜோதி.
காற்றிடை பூவியல் கருதரு திரவியல் ஆற்றலின் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றினில் ஊரியல் காட்டுரு பல பல ஆற்றலின் அமைத்த அருட்பெரும் ஜோதி. காற்றினில் பெருநிலை கருநிலை அளவுல ஆற்றலும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றிடை ஈரியல் காட்டி அதிர்பல ஆற்றமும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றினில் இடைநடு கடைநடு அகம்புறம் ஆற்றமும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றினில் குணம் பல கணம் பல வனம் பல ஆற்றலின் அமைத்த அருட்பெரும் ஜோதி. காற்றிடை சக்திகள் கணக்கில உலப்பில ஆற்றமும் அமைத்த அருட்பெரும் ஜோதி. காற்றிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றமும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றிடை உயிர்பல கதிபல கலைப்பல ஆற்றலின் அமைத்த அருட்பெரும் ஜோதி. காற்றிடை நானிலை கருவிகள் அனைத்தையும் ஆற்றிட வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றிடை உணரியல் கருதியல் ஆதிய ஆற்றிட வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றிடை செயலெல்லாம் கருதிய பயனெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றினில் பக்குவ கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலில் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றினில் காலம் கருதுரு வகையெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காற்றியல் பல பல கணித்ததில் பிறவும் ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. 32 வரிகள்ல அவர் காற்றில வச்சு சொல்றார். என்னன்னாக்கா இவளெல்லாம் பார்க்கும்போது காற்றினுடைய தன்மை என்ன, காற்றினுடைய பண்புகள் என்ன, இப்படி பல விளக்குகளை ஒவ்வொரு அகவல் மூலமாக அவர் சொல்லுகிறார். இப்போ நாம் ஒவ்வொரு அகவல் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நாம் பார்க்கறதுனாக்கா காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி இந்த அகவல். இப்போ நம்ம படிக்கும்போது தெரியுது காற்றிடை அசையியல் அசையியல் அசைக்கக்கூடிய இயல், அடுத்தது கலையியல், அடுத்தது உயிரியல். இந்த 3 இயலை பற்றி இந்த அகவலில் அவர் விளக்குகிறார். இந்த 3 இயல், அதாவது அசைவியல் உயிரியல் கலையியல், இந்த இயல்களை இந்த அகவலின் மூலமாக அவர் விளக்குகிறார். அப்போ காற்றிடை என்ன, காற்றில் அசையல் என்பது அசைந்து அதாவது அசைந்து ஆடுகிற இயல்பு. காற்றுக்கு அசைகிற இயல்பு இருக்கு. இப்போ மண்ணியல் பார்த்தோம். மண்ணு அதனுடைய இயல் என்ன, கிடக்கை, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. அப்போ நீரியல் என்பது என்ன, ஓடுகிற தன்மை. நெருப்பு என்பது என்ன, அழிக்கிற தன்மை, ஆற்றக்கூடிய தன்மை. அப்போ காற்று என்பது அசைக்கூடிய தன்மை, அசைந்து ஆடுதல், அசையத்தன்மை இருக்கிறது. இதுதான் அசை இயல். ஏன்னா அசையல் உயிரியல் கலையியல் இந்த 3 இயலை பத்தி இந்த அகவலை சொல்றார். அப்போ முதல்ல சொல்றாங்க அசையல், அசைந்து ஆடக்கூடிய ஒரு இயல்பு அது இருக்கிறது. எதுக்கு, காற்றுக்கு இருக்கிறது. கலையியல், காற்று கலையின் இயல்புகளை அது குறிக்கிறது. உயிரியல், உயிராய் உயிருக்கு உயிராய் பிராணவாயுவாய் இயங்கும் இயல்புகளை அது குறிக்கிறது. ஆற்றலில் அமைத்த அருட்பெருஞ்சோதி, அவற்றிற்கு தேவையான அளவுகளை அத்தனையும் படைத்து நமக்கு படைத்து வகுத்து கொடுத்திருக்கிற அருட்பெருஞ்சோதி. இதுதான் அகவலுடைய இது. இப்போ நம்ம கொஞ்சம் அதை விளக்கமாக பார்க்கலாம். அசையியல் கலையியல் உயிரியல் என 3 இயல்களை, 3 இயல்புகள் தன்னிச்சையான இயல்புகளை பெருமான் குறிப்பிடுகிறார். காற்று அருவபூதம். ஏன் அருவபூதம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பஞ்சபூதங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அருவம், உருவம், அருவுருவம். அப்போ கீழே இருந்து பார்க்கும்போது மண்ணியல் நீரியல் இரண்டும் உருவம், நெருப்பு அருவுருவம். அப்போ காற்று ஆகாசம் அருவம். அப்போ காற்று நம்ம 4வது பார்க்கும்போது காற்று என்பது அருவமாக இருக்கிறது. அருவபோதம் மண்ணை விட நீரை விட லேசானது. மண்ணை நீரையும் பார்க்கும்போது காற்றானது லேசானது. ஏன்னா மண் எவ்வளவு பாருங்க தெரியும், அதே அளவுக்கு நீரும் இருக்கும். ஆனால் இவளை பார்க்கும் பொழுது காற்றானது லேசாக இருக்கிறது. மண்ணின் இயல்பு கிடக்கை, அதுதான் கிடத்தல். அப்படின்னா எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய
மனிதனுடைய தன்மை என்னக்கா, எது வந்தாலும் வேணாம் சொல்றதில்லை, ஏற்றுக்கொள்ள தன்மை. கிடக்கை நீரின் இயல்பை ஓடுதல், காற்றின் இயல்பு அசைதல், சலிவுத்து, இப்படி 3 இயல்புகளை அவர் விளக்குகிறார். காற்று அசைந்து கொண்டே இருக்கும். காற்றின் பல்வேறு இயல்புகளையும் முதலாவது இயல்பாக கூறப்பெறுதல், அதன் அசையல் என்றால் வள்ளப்பெருமான். அடுத்து காரணம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு அகவலையும் அந்த 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 பூதத்தினுடைய தன்மை பண்புகள் இதை நாம அவர் விளக்குகிறோம். அப்போ அடுத்து கலை என்ற சொல்லுக்கு மிக பல பொருள்கள் உண்டு. பொதுவாக பலரும் அறிந்து பொருள், இசை, நடனம், ஓவியம் போன்ற கலைகள். இப்பொழுது சொல் சமயங்களில் உண்டு. காரணம் கேட்டாக்கா, கலை அப்படின்னு சொல்லும்போது கலை என்ன நாம் என்ன சொல்லுவோம், இயல், இசை, நாடகம், இப்படிப்பட்ட கலைகள் பற்றி சொல்லுவோம். ஆனால் இவைகள் நமக்கு பொருந்தவில்லை. அப்போ வள்ளல் என்ன சொல்றாங்கனாக்கா, சமய சாத்திர நூல்களிலே கூறப்படும் கலைகள், அதாவது சூரிய கலை, சந்திர கலை, அக்னி கலை போன்றவை, கிருஷ்ணா கலை போன்ற தத்துவங்கள் கலைகள் இருக்கிறது. அந்த கலைகளை நாம் பார்க்கலாம். பஞ்சபூதங்களுக்கு கலைகள் உண்டு. காற்று கலைகள் அண்டத்திலும் பிண்டத்திலும் அது அதற்குரிய வகையில் திறத்தில் விளங்கும், செயல்படும். தென்றல், வடந்தை, கொண்டல், கோடை, மென்காற்று, வன்காற்று, கடுங்காற்று, சூறாவளி, புயல், நிலப்பரப்பில் வீசும் காற்றுகள், கடற்பரப்பில் வீசும் காற்றுகள், அண்மை காலத்தில் வந்து அழைத்தல், நாம் அனுபவித்த சுனாமி போன்ற கடற்புயல்கள், தானே போன்றவை அண்டத்தில் செயற்படுகிறது. இப்படி காற்றுகள், ஏன்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய காற்றுகள் தன்னிச்சையாக செயல்படுறது. யாரையும் கேட்டே அப்படின்னா சுனாமி வரப்போறோம், பத்திரமா இருக்கிறியா, போய் அப்போ அந்த அதனுடைய இயல்பு தன்னிச்சையாக இருக்கக்கூடியது. அது பல கோணங்களிலே, பல வடிவங்களிலே, பல நேரத்தில் அது செயல்படுகிறது. பெண்டை காற்றுகள், பிராணவாயு முதலான, அதாவது ரசவாயுக்கள், 10 வகை காற்றுகள் நம் உடம்பில் செயல்படுகின்றன. அது எதுன்னு கேட்டாக்கா, பிராணவாயு, அபானன் வாயு, உதானன் வாயு, யானன் வாயு, சமானன் வாயு, நாகன் வாயு, கூர்மன் வாயு, கிரகரன் வாயு, தேவதத்தன் வாயு, தனஞ்சன் வாயு. இந்த 10 வாயுக்கள் நம் உடலில் அது தன்னிச்சையாக செயல்படுகிறது. இப்போ அந்த தசவாயுக்களின் தொழில் என்னன்னு பார்த்துட்டு போயிடும். பிராணவாயு, பிராணம் என்றால் மூலாதாரத்தில் தோன்றி இடைத்தலை பிங்களை ஏறி கபாலத்தளவு சென்று நாசியில் 12 அங்குலம் புறப்பட்டு 4 அங்குலம் வெளியே போய் 8 அங்குலம் உள்ளே அடங்கி, இவ்வாறு ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் நடக்கும். இதில் 7,200 வெளியே செல்லும், 14,400 உள்ளே அடங்கும். அப்போ 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு நம்ம உட்கொள்கிறோம்னாக்கா, அப்போ தோராயமா ஒரு நிமிடத்திற்கு 15 சுவாசம், 15 முறை நாம் சுவாசிக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணுவாங்க 21,600. அதில் வெளியே செல்லக்கூடியது 7,200 என்றும் 14,400 உள்ளே அடங்கும், உள்ளே நின்று செயல்படுகிறது. அப்போ 21,600. ஏன்னா காற்று என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு பொருள். காரணம் கேட்டாக்கா, இப்போ நாமெல்லாம் ஒரு நிமிடத்திற்கு 15 முறை சுவாசிக்கிறோம். இப்போ என்ன அறிவியல் என்ன சொல்றதுன்னா, ஆன்மீகம் என்ன சொல்றதுன்னா, நீ உன்னுடைய சுவாசத்தை குறைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்வு நீட்டிக்கும். அது அதிகமாக்கினால் உன்னுடைய ஆய்வு குறையும். அப்போ அதனால தான் நிறைய பேர் இந்த பிராணவாயு அதெல்லாம் இது பண்ணி உன்னுடைய அந்த 21,600 முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு பலன் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆய்வை நாம் நீட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் உட்கொள்கிற காற்று, சுவாசிக்கிற காற்றை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பொதுவானது. காரணம் என்னன்னா, வேறு சில பிராணிகள் அது உட்கொள்ளுகிற சுவாசிக்கின்ற காற்றானது மிக 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 குறைவாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ கிரீன்லாந்து இருக்கிற ஷார்க்
ஷார்க், அந்த மீன் வந்து 400 500 ஆண்டுகள் வாழ்கின்றன. அப்போ காரணம் என்னன்னா அதனுடைய சுவாசிக்கிற அந்த நேரம் வந்து குறைவு. அடுத்தது சாதா வரம் பெற்றது எது? ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் அது வந்து சாவே கிடையாது. அப்படி அதுக்கு சாதா வரம்னு சொல்றாங்க. காரணம் என்ன? இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஆமை இருக்கிறதல்லவா 500 ஆண்டுகள் வாழ்கிறது. காரணம் என்ன? ஒரு நிமிடத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை சுவாசிக்கிறது. அந்த மாதிரி நம்ம சுவாசிச்சா நம்மளும் 500 வருஷம் வாழணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை குறுகுவதற்கு காரணம் நாம் சுவாசிக்கிற காற்று. இப்போ 15 நம்ம ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. 16 17 18 நிறைய பேர் மூச்சு போயிடும். ஆனால் எத்தனை முறை நம்ம அதிகமாக சுவாசிக்கிறோமோ அவ்வளவு ஆயுள் குறையுது. அதை நாம் எவ்வளவு கட்டுப்படுத்த நம்ம கட்டுப்பாட்டுகள் வைக்கிறோமோ அவ்வளவு ஆயுள் அதிகம். இந்த பிராணாமயா இதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் போன் பண்ணாங்க. முதல்ல சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லுவாங்க, நான் போனேன். எப்படின்னா ஆவரேஜ் வந்து 15 பார்ப்பா. நீ அதாவது தொடர்ந்து நிதானமா அப்படி குறைச்சின்னு போக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அது இயல்பாக வரலாம். உள்ளது. இப்போ நான் இப்போ நார்மல் எவ்வளோ ஒவ்வொரு அது இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துக்கலாம். அடுத்தது அதுக்கப்புறம் இதை உணர்ந்து நிதானமாக இழுத்து நிதானம். அப்போ அவங்க அந்த பிராணாயாமம் சொல்லும்போது எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டும், எவ்வளவு நேரம் உள்ளே தங்க வைக்க வேண்டும், அடுத்து எவ்வளவு நேரம் வெளியே விட வேண்டும், அது நிறைய இருக்குது. அது இல்லை நம்மளே கூட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இது அது நமக்கு தெரியும். நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது குறைத்து கொண்டு போகும். தொடர்ந்து பல ஆண்டுகள் செய்தோம்னாக்கா அந்த 15 16 ஆகும், 13 ஆகும், 12 கூட ஆகும். அது குறைய நம்முடைய கண்ணுகள் மாறுகிறது. இப்படி ஆன்மீகத்தில் செல்வதற்கு இது நமக்கு பயனளிக்கிறது, உதவி புரிகிறது. இது நமக்கு ஏன்னா சில சித்தர்களுடைய இதெல்லாம் வரலாறுலாம் பார்க்கும்போது அவர்கள் ஆமை மாதிரி வாழ்வார்கள் சொல்வார்கள். அப்போ ஆமை வந்து ஒரு நிமிடத்திற்கு அதாவது 3 முறை 2 முறைன்னா அந்த மாதிரி அவங்க சுவாசம் கூட அதை குறைத்துக் கொள்வார்கள். அப்படி குறைத்து தான் இவங்கெல்லாம் 1000 வருஷம் 500 வருஷம் வாழ்ந்தாங்க சொல்றாங்க. இருக்கலாம், சித்தர்கள் குறிப்பாக இருக்கலாம். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா நாம் இதை அதிகமாக உட்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை குறைகிறது. இதை நீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இதை வளர்ச்சிக்கணும். இது நமக்கு இது மூலமாக நமக்கு தெரிகிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறான். ராட்சத யாமை இது வந்து 300 500 ஆண்டுகள். அதே மாதிரி விலங்குகள் வந்து நிறைய விலங்குகள் என்னன்னாக்கா மேய்ஃபிலை என்ற ஒரு விலங்கு பிறந்து 24 மணி நேரத்தில் மடிந்து விடுகிறது. ஜஸ்ட் 24 hours. அது ஒன் டே லைஃப். அதை வச்சா எப்படி பூ காதால மலருது அதே மாதிரி அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து 30 நாட்களுடைய லைஃப் 60 ஆண்டு 60 கூட டெஃபினட் இல்லையே. காரணம் அவனுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இருக்கு. ஸோ இப்படி கிழிஞ்சுகள் கிளி யானை இப்படி அப்போ ஒவ்வொருடைய உயிரினமும் அப்படி அதனுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறனாக்கா அவர்கள் உட்கொள்கிற காற்று தன்மை அது அடிப்பது. ஆமை கூடனாக்கா மற்ற பிராணிகள் இப்படி. அப்போ நாம் நம்மை நீட்டி நம்முடைய வாழ்க்கையை நீட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் காற்றை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும், பழக்கத்தில் கொண்டு வரும். இல்லைன்னா நாம் அறிவோம். ஸோ அப்போ காற்று என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அடித்தன்மையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன்னா இது வந்து ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் என்றால் அப்போ 15 மினிட், அதாவது 1 நிமிஷத்துக்கு 15னாக்கா அதை நம்ம கூட்டி குறைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நமக்கு தெரியாது எவ்வளோ நம்ம உட்காந்து கணக்கு போட நமக்கு தெரிஞ்சிடும். 16 15 16 17 தெரிஞ்சிடும். ஆனால் இது வந்து ஆவரேஜ் அப்படின்னு. அடுத்தது அபானன் என்கிற வாயு குதத்தில் நின்று மல சலங்களை கழிப்பிக்கும். காரணம் என்னன்னா நமக்கு தெரியும் அந்த அபானன் என்பது
நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தன்னிச்சையாக அது வருவதில்லை. அதற்கு ஒரு ஃபோர்ஸ், அதாவது சில நேரத்தில் இயல்பாக வரலாம், அது வேற. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளணும். அது ஒரு வாயு, அது ஒரு மெக்கானிசம். அப்போ அந்த வேலையை செய்கிறது. உதாரணம், விக்கல் இருமல் செய்கிறது. விக்கல் காரணம் என்ன? ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும்போது அது விக்கலை உருவாக்குறது, இருமலை உருவாக்குகிறது. சாப்பிடுறது கொஞ்சம் அதாவது சில பேர் சொல்கிறோம், இப்படியே சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும், டிவி பார்த்துட்டு சாப்பிடணும், பல இது நாம் செய்கிறோம் தாறுமாறம். அதன் மூலமாக இங்கே உள்ளே சென்றது உணவானது எங்காவது சிக்கிக்கொண்டால் விக்கல் வருகிறது, இல்லை இருமல் வருகிறது. இப்படி காரணம் என்ன? அந்த வாயு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை தாறுமாறாக பண்ணிக்கிட்டு தப்பாக நடந்ததுனால அந்த பிரச்சனை உருவாகுது. அடுத்தது தியானம். உண்ட உணவின் சாரத்தை 70,000 அதாவது 72,000 நாடுகள் கலப்பிக்கிறது. அப்போ நாம் உண்ட உணவு செரித்து அந்தந்த சக்திகளை எந்தெந்த இடத்துக்கு போனோம், எப்போ குறிப்பாக 72,000 நாடுகளுக்கு போனோம்னா அத்தனை அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எதுக்கிட்டாக்க வியானம் என்ற வாயு. அதுதான் டிரான்ஸ்போர்ட். ஆச்சாப்பா ரெடியா அப்படின்னா டக்க டக்குன்னு அனுப்புது. அது அனுப்பலைன்னா அதாவது அந்த வாயு செயல்பட வேண்டிய சுவாகாயிடும். ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த காற்றானது அது இயல்பாக செயல்பட வேண்டும் என்றால் அது சரியாக இருக்க வேண்டும், அத்தனையும் இருக்க வேண்டும். அடுத்தது சமானம். எல்லாவற்றையும் சமன் செய்கிற ஒன்று அது ஒரு இருக்குது. அவர் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு சமமாக வச்சுட்டு அதை செயல்படணும்னா நமக்கு சிக்கல். அடுத்தது நாகன் என்பது இருமல் தும்மல் உண்டாக்கும். அதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருக்காரு. நீ தப்பா பண்ணனாக்கா உனக்கு ரிசல்ட் இதுதான் பனிஷ்மெண்ட். அடுத்தது கூர்மன் கண்ணெடுத்து செய்யும். கிரிகரன் சோம்பல் பட்டாவி விடுதல். பட்டாவி விடுதல் இப்போ பட்டாவினா தூக்கம் இல்லை. பொதுவாக நாம் சொல்றது நம்ம பட்டா என்ன பாருது தூங்கலேனே, தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லை என்றால் உனக்கு சரியான தூக்கம் நேரம் இல்லை. அதாவது நீ எவ்வளவு நேரம் தூங்கணும், நீ உரிய நேரத்தில் தூங்கவில்லை என்றால் உன்னுடைய மூளையில மெலோட்டின் என்ற அந்த இது உருவாகவில்லை. காரணம் என்னென்றால் அங்கே நிறைய சிக்கல் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே வரும். அது சரியாக நடந்திருந்தால் உனக்கு சரியான தூக்கம் வந்திருக்கும். வள்ளலார் சொல்ற மாதிரி 12-3 மணி நேரம் நீ நல்லா தூங்கி இருந்தால் அது போதும். அவர் சொல்றாங்க 3 மணி நேரம் தான். நாம 8 மணி நேரம் தூங்கணும். பத்தல. அடுத்தது தேவதத்தல், இமைத்தல், நகைத்தல். இப்படி சிரிக்கிறது கூட ஒரு வாயு, கண் சமைக்கிறது ஒரு வாயு. அப்போ கரெக்ட். ஏன்னா சில பேர் நம்ம பார்க்குறோம், சில பேருக்கு டாக்டர் என்னன்னாக்கா இது ஒர்க் ஆகுதுப்பா. அப்போ இப்போ நம்ம நினைக்கிறோம்னாக்கா இது செயல்படவில்லை, அந்த வாயுவானது செயல்படவில்லை, இல்லை ஏதோ தடைப்பட்டிருக்கிறது, அது தடையாக இருக்கிறதுனா அதற்குரிய பொருள் நாம் கொடுக்கவில்லை, இல்லை ஏதோ ஒரு குற்றமாக இருக்கிறது. அப்போ உடனே டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் போடு, அதை போடு, இல்லை இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அது ஒர்க் ஆகுது. அப்போ இந்த இமைகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய வாயு செயல்பட வேண்டும். அப்போ அது செயல்படணும்னாக்கா எப்போ செயல்படுதுனாக்கா அது பெரிய லாஜிக் இருக்குது. ஏன்னா அடுத்த பொருள் என்னுடைய கண்ணை தாக்கும் என்று எண்ணுவதற்கு முன் அது இமைக்கு இல்லைங்களா, அது இடிச்சுட்டு பிறகு மூடுறதில்லை. அதுக்கு அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் பவர் கொடுத்துருக்கலாம். அது மெஷர் பண்ணி அது கேலிபிரேஷன் பண்ணி நம்ம கணக்கில் கேலிபிரேட் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த கேலிபிரேஷன் தப்பாயிட்டா இல்லை கேலிபிரேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் போயிடுச்சுன்னா அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாயுக்கள் எப்படி வேலை செய்கிறது. அடுத்தது தனஞ்சயன் என்ற வாயு, அதாவது 10வது வாயு. தனஞ்சயன் என்ற வாயு நாம் இறந்தவுடன் 3 நாட்கள் வரை நம்முடைய உள்ளத்திலே தங்கி இந்த உடலிலே தங்கி இருந்து 3வது நாள் தலையிலே ஒரு நெல் அளவுக்கு ஓட்டை குத்தி அதிகப்படியாக வெளியே செல்கிறது. இது இயல்பாக நடக்கக்கூடியது. இதுதான் வள்ளலார் சொன்னாராக, எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும். ஏன்னா புதைக்கும் போது அதுக்கு 3 நாள் டைம் எடுத்துக்கிறது, 72 hours ஆன உடனே இயல்பாக இங்கே ஒரு ஓட்டை குத்து அதுவே இயல்பு.
ஆனால் அதுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்பதில்லை. அன்னைக்கு சாயங்காலத்தில் பண்ணிட்டு போதா பண்ணுறோம். அப்போ அந்த தனஞ்சனின் வாயு அது வெளியேறுவதற்கு நாம் அது வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவோம். அப்போ அந்த 3 நாட்கள் இருந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யலை. ஏன்னா அது 3 நாள் நம்ம தான் அது என்ன ஒரு மெக்கானிக்ஸ் இருக்கும், நமக்கு தெரியாது. என்ன இது இருக்குது 95 தத்துவங்களும் மறைந்து விடுகிறது. ஆனால் குருடன் அல்லது அதுக்குரிய அந்த இது இருக்கும்போது 3 நாள் தங்கி இருந்து போதா அதுக்கு எதுவும் உரிய வேலைகள் இருக்கும். ஆனால் அப்படி செய்வதை நாம் தடுத்து பலவந்தமாக போட்டு எரித்து விடுகிறோம். இதுதான் வழங்க சொல்றோம். இதுதான் கொலை, இதுதான் கொலை. உடம்புக்குதான் விடுறது, இதுதான் கொலை. ஏன்னா அவர் அந்த தனஞ்சயனுங்கிற வாயு இயல்பாக வரும்போது செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்து முடித்து விடுகிறது. சரிதானே? இப்போ ஒருத்தன் ஏதோ ஒரு எக்ஸாம் ஆக போகிறான், அவங்க சொல்கிறாங்க 3 மணி நேரம் டீச்சர், அதாவது அவங்களுக்கு டீச்சர் சொல்லிட்டு போகிறாங்க, பாப்பா 4 மணி எக்ஸாம் முடியுது, 3:30 மணிக்கு நீ எழுதிட்டா கூட 6 மணி நேரம் நீ என்னென்ன எழுதினா ஒரு தடவை பார்த்துட்டு வா, டைம் வேஸ்ட் பண்ணிடாது. ஏன்னா அந்த லாஸ்ட் 1/2 hour 15 minutes இருக்குது, உனக்கு நிறைய ஹெல்ப் ஆகும். ஒன்று தப்பாக எழுதிருப்பேன், இதை மறந்துட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று இடத்துல ஒரு கமா போட்டிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மார்க் வரும். அதனால் உன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் நீ இருந்து முடித்து வா அப்படின்னு எல்லா டீச்சரும் சொல்லி அனுப்புவோம். மாணவர்கள் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை விட அது என்ன இருக்குது பாரு, 3 மணி நேரம் எக்ஸாம் 2 மணி நேரம் எழுதிட்டேன் அப்படின்னு பேப்பர் ரிசீவ் போட்டு வந்தாங்க. யார் இல்லாமல் யார் நஷ்டம்? ஏன்னா 3 மணி நேரம் கணக்கு போட்டு தான் இவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க தெரியும் 3 மணி நேரம் எழுதுவாங்க, அதில் ஒன்று குறைபாடு இருக்கலாம். ஆனால் நான் அந்த 3 மணி நேரம் எழுதி அந்த கொஸ்டின் பேப்பரை 2 மணி நேரத்தில் எழுதி நாங்கள் பேப்பர் போட்டு வந்தேன்னாக்கா அப்போ நான் முழுக்க நான் அட்டெண்ட் பண்ணேன்னு அர்த்தம். இல்லை எழுத வேண்டியது அரைக்குறை எழுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த கடைசியில் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு தடவை திருப்பாதுனாக்கா இதை மறந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் ஏதோ போடல, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அப்படின்னு நீ எழுதுனா புரிய மார்க் வரும். அந்த மாதிரி உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறாங்களோ, 3 நாள் டைம் கொடுக்குறாங்கனாக்கா 3 நாள் விட்டோம்னாக்கா அது செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு சடன் வச்சு அன்றைக்கி சாயங்காலம் முடிச்சுட்டு வந்துடணும். இப்போ இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அப்போ தனஞ்சயன் இந்த வாயானது இது உடம்பினுள் இருந்து உடம்பை வீங்கவும் விரியவும், அப்போ நமக்கு அதாவது பொறுத்தவரை 95 தத்துவங்கள் அடங்கி விடுகிறது. 95 தத்துவங்கள் அடங்கி விடுகிறது. அதாவது மெய்வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் 5 வகைகள் இப்படி எல்லாம் அடங்கி விடுகிறது. அப்போ வேரோட்டத்திற்கு பார்க்கும்போது எந்த ஒரு செயல்பாடும் நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் தனஞ்சயன் சொல்ற அந்த வாயுவானது அது உள்ளே இருந்தது. அப்போ காரணம் என்ன, நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னாக்கா நம்ம பார்க்குறோம், உடம்பு வீங்கி போச்சுப்போம், தண்ணி கூட சேர்ந்துச்சுப்போம், வீங்கி போச்சுப்போம். அப்படி வீக்கம்னாக்கா அது தனஞ்சயனுடைய வேலை. அதான் சொல்கிறேன், உடம்பு வீங்கவும் விரியவும் அந்த தன்மையை தனஞ்சயன் உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கி செயல்படும் போது அந்த வேலை இது இருக்குது. இப்படிப்பட்ட சில வேலைகள் இருப்பதற்காக 3 நாள் தங்க வைக்கிறார்கள். ஆனால் நாம் அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது. சார், அப்போ இது 3 நாள் தங்கிய தங்குது கரெக்ட். 3 நாள்ல ஒருத்தர் பாடி ஒரு மாதிரி ஆகிட்டு வாசனை தண்ணி அவங்க சொல்றது புதைச்ச பிறகு இது இவ்வளவு அங்கேயே ஒன்று எடித்தல், ஒன்று புதைத்தல். புதைத்தல் பண்ணினாக்கா இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அது 3 நாள் இருந்து தன்னிச்சையாக வெளியே போய் ஏன்னா புதைச்சிட்டு வந்துட்டோம், அது செய்து போகுது. ஆனால் எரிக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக நாம் அதை அதனால தான் அவர் எரிக்க வேண்டாம் சொல்றாங்க. அது இந்த வேலை என்ன நடக்குது, யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டாக்கா தனஞ்சயன் என்கிற வாயு. 10 வாயுகள் முதலான பிராணவாயு அடங்கியவுடன்
உடம்பு பிணமாகிவிடும். சொல்ல முயற்சி. தனஞ்சயன் என்கிற ஒரு வாயுவை தவிர மற்ற 95 தத்துவங்களும் அடங்கிவிடுகின்றன. தனஞ்சயன் மட்டும் உயிர் நீங்கிய உடம்பினுள் 3 நாள் வரை இருக்கும். உடம்பை, அதாவது பிணத்தை வீங்கவும் தெரியவும் செய்வது தனஞ்சயனின் செயலே. இப்படி 3 நாள் இருந்து 3ஆம் நாள் மண்டையை நெல்லளவு பிளந்து கொண்டு வெளியேறும். உயிர் நீங்கிய உடம்பில், அதாவது பிணத்தில் 95 தத்துவங்கள் தொழிற்படாவிடனும் தனஞ்சயனாகிய ஒன்று மட்டும் தொழிற்பட்டு கொண்டே இருக்கும். 3 நாள் வரை தொழிற்படும். அதன் மேல் அதுவும் தொழிற்படாது. டோட்டல் டெட். 3ஆம் நாள் கபாலத்தை பிளந்து தன்னிச்சையாக வெளியேறும். பிணத்தை இறந்த அன்றும் மறுநாளோ எரித்து விடுகிறோம். 3 நாள் வரை வைத்திருப்பது இயலாத செயல். பிணத்தை எரிக்கும் போது உடல் நாசமாகி உள்ளிருக்கும் தனஞ்சயன் வலிய வெளியேற்றப்படுகிறது. வெளியாகிறோம். அதுக்கு என்ன வளர்னாக்கா, சிரம் நடிக்க சுடுகின்றேன். சிரம் நடிக்க சுடுகின்றேன் அப்படின்னு என்ன சொல்றாக்கா, உடலை தீயில் சுட்டு சாம்பலாக்குகிறீர்களே என்று வள்ளலார் வருந்துகிறார். இந்த உடலை தீயிலிட்டு சுட்டு சாம்பலாக்குகிறீர்களே என்று அவர் வருந்துகிறார். அதாவது சிரம் நடிக்க சுடுகின்றேன். அதாவது அந்த ஒரு நமக்கு ஒரு பதிவு கருத்து இருக்கிறது. மண்ணில் பொறிக்கப்பட்டால் தனஞ்சயன் 3ஆம் நாள் தானாக இயல்பாக வெளியேறும் வாய்ப்பு உள்ளது. நெருப்பில் எரிப்பதால், தகனம் செய்வதால் நம்மை அறியாது நாமே அதனை வெளியேற்றுவர்களாக ஆகுவோம். அப்போ சூடுபடுத்தும் பொழுதும் எரிக்க வைத்த பொழுதும் அது ஃபோர்ஸாக வெளியே போதும். ஆனால் நாம் அது பலவந்தமாக வெளியேறும். 3 நாளுக்கு பின் 4ஆம் நாள் சுடுவதாயும் தனஞ்சயன் இயல்பாக தானே வெளியேறிருக்கும். 3 நாள் முடிய 4ஆம் நாள் வைக்கும். இறந்தவர்களை புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது என்பதிலும் சைவ உணவிலும் வள்ளல் பெருமான் மிக கண்டிப்பாக இருக்கிறார்கள். இவ்விரண்டிலும் பெருமான் எந்தவித சமாதானங்களுக்கும் இடம் கொடுக்கவில்லை. கண்டிப்பு என்றால் அப்படிப்பட்ட கண்டிப்பு தான். உயிர் நீங்கிய உடம்பை தீயிலிட்டு சுடுவது அபராதம் என்றும், சுட்டால் அதுதான் கொலை என்று பெருமான் சமாதி வற்புறுத்தல் என்ற 10 பாடல்கள் அதில் அதை உணர்த்துகிறார். பாடல்களை அழுத்த திருத்தமாக கட்டாயமாக கூறியுள்ளார். பெருமான் கூறும் சமாதி வற்புறுத்தல் கொள்கையில் இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. ஆனால் நாம படிச்சது பயில என்னன்னா, அவங்க இருக்கிற அந்த சமய சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்னன்னா, அதுக்கு முன்னேற்பாடு ஏதாவது செய்து கொள்ள முடியுமா என்னன்னா, அவ்வளோ. உடம்பை காற்றடைத்த பையடா என்கிறார் சித்தர்கள். ஒரு காற்று 2 காற்றுகள் அன்று 10 வகை காற்றுகள் உடம்பினுள் இயங்குகின்றன. உடம்பின் செயல்களை இயங்குகின்றன. இன்னும் காற்றின் அசையல், கலையியல் இதுகாலம் ஓரளவு கண்டோம். ஏன்னா காற்றியல், காற்றடை, அசையல், கலையியல், உயிரியல் 3 இயல் இருக்கிறது. இப்போ நாம் அசையல், கலையியல் 2 பார்த்தோம். இப்போ அடுத்து 3ஆவதாக உயிரியல். ஏன்னா அந்த ஒரு அலோவுக்கு இருக்கிறது 3 பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட் 2 பார்க்கலாம். உயிர் ஒரு பொருள் அல்லது அது ஒரு ஆற்றல். அவ்வாற்றல் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் கூறிலும் உள்ளது. அவ்வாற்றலை எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு ஆதாரமாக இருப்பது காற்றோட்டமும் இரத்த ஓட்டமும். இரத்த ஓட்டம் என்பது எல்லோருக்கும் எளிதில் புரிவது காற்றோட்டம் என்றால் புரிவு செய்து கடனும். மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருப்பதுதான் காற்றோட்டம். வலது நாசி, இடது நாசி என்னும் 2 நாசிகளின் காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. வலது நாசியில் ஓடுவது பிங்கரை, இடது நாசியில் ஓடுவது இடகரை. இக்கலைகளின் கணக்கை அறிந்து முறைப்பட செயல்படுத்துவதுதான் யோகம், வாசியோகம் என்று பலர். இப்போ நம்ம பிராணாயமம், வாசியோகம் பண்ணாங்க. இதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது பிங்கலை, இடகலை இப்படி அங்கே ஒரு நிமிடத்தில் எத்தனை பேர் இழுக்க வேண்டும், விட வேண்டும். அதாவது பிரயோகம்,
அது உணவு வரம்பு இருக்குது. இழுத்தல், உள்ளே நிறுத்துதல், அடுத்து வெளிவிடுதல். இதுக்கு வந்து எவ்வளோ எடுத்து அதெல்லாம் சொல்லி விடுறாங்க. இடக்கலை பெண்களாக இரண்டு பிராணனின் கரைகள். பிராணன் என்பது பிராணவாயுவாக உயிரொழிக்கும் இருக்கும். உடம்பில் உயிரின் இயக்கத்திற்கும் பிராணவாயின் ஓட்டம் மிகவும் முக்கியம். பிராணவாயின் ஓட்டம் நின்றால் அவர் மூச்சு காற்றின் ஓட்டம் நின்றால் அந்த காற்று உயிர். ஸோ இப்படி அந்த பிராணனுடைய செயல்பாடுகள், அதனுடைய தன்மைகள், இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி அவர் உயிரியல். அப்போ அசையியல், உயிரியல். ஸோ இந்த 3 இயல்களை பற்றி சொல்லுவதுதான் காற்றிடை, அசையியல், கலையியல், உயிரியல். இவைகளை நமக்கு தேவையான அளவுக்கு அத்தனையும் வகுத்து கொடுத்திருக்கிறார் ஜோதி ஆண்டவர். அந்த அவருடைய சுருக்கம் அப்படிதான். காற்றின் அசையல், கலையியல், உயிரியல் இம்மூன்று ஆற்றலில் இருந்து அண்டத்தையும் பிண்டத்தையும் இயக்கி வருகின்றன, இயக்க செய்திருக்கிறது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணை. இப்படின்னு அந்த அகவல் நமக்கு முடிக்கிறது. அடுத்த அகவலை நம்ம பார்க்கலாம். அப்போ காற்றியல் மூலமாக நமக்கு என்ன ஒரு சுருக்கமாக பார்க்கணும்னாக்கா, அகவல் வருவதற்கு முன் அந்த காற்று சம்பந்தப்பட்ட பொது கருத்துக்களை நாம் பார்ப்போம். காற்று எப்படி உருவாகிறது, அது எப்படி பேசப்படுகிறது, அந்த காற்று என்பது உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிற ஒரு பொருளாக இருக்கிறது. அது யாரும் படைக்கிறது. அப்படி இருக்கிற அந்த காற்றை நமக்கு அதாவது இருக்கிற அத்தனைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அசைதல் அல்லது வீசுதல், இதன் மூலமாக மலைகளும், அடுத்தது பூமி சுழல்வதால் ஏற்படுகிற அந்த சுழற்சி, அடுத்தது கடல், இப்படி பல காரணிகள் மூலமாக காற்று அசை வருகிறது. இப்படி நம்ம சில கேள்விகளை பார்த்தோம், பதில். அடுத்தது நாம் சுவாசிக்கிற காற்று வந்து ஒரு பிராணவாயு நாம் உட்கொள்கிறோம். இருந்தாலும் காற்று என்று சொல்லும்போது நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இப்படி பல வாயுக்கள் கலந்து இருக்கும்போது எப்படி நாம் வெறும் ஆக்சிஜன் மாத்திரம் உட்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றது, அதுக்கும் சில காரணங்களை பார்க்கிறோம். அடுத்தது காற்று என்பதில் பார்க்கும்பொழுது 78 விழுக்காடு அதிகமாக, அதாவது 78% இருக்கிறது நைட்ரஜன். அது எப்படி செயல்படுகிறது? அப்போ நைட்ரஜன், ஆக்சிஜன் அதனுடைய தன்மை இருக்கிறது. அடுத்து 1% சொல்லப்படுகிறது அங்கே கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், இப்படி பல. இதனுடைய விளக்கங்கள் பார்க்கணும். இது வந்து பொது ஆர்டியல் என்று சொல்லும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொதுவான ஒரு கருத்துக்கள். இதை நம்ம பார்க்கணும். அடுத்தது வள்ளலாறு அகவலின் மூலமாக காற்றை பற்றி என்ன சொல்லுவேன் என்பதை பற்றி நாம் பார்க்கணும். இப்போ அது வந்து முதல்ல பார்த்த அந்த இது வந்து காற்றிடை, அசையியல், கலையியல், உயிரியல், ஆற்றின் அமைப்பு. அந்த காற்றிடை என்பது காற்றில் என்ன இருக்கிறதால் அசையியல், அசையக்கூடிய தன்மை இருக்கிறது. அதற்கு தேவையான அவர் விளைவிக்கிறார். அடுத்தது கலையியல். கலை என்பது இடகலை, பெண்களை, அதனுடைய விளக்கத்தை அடுத்தது கடைசியாக உயிரியல். அதாவது உயிர் என்பது அது ஒரு காற்று தான், அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு அது. அப்போ அசையியல், கலையியல், உயிரியல் என்பது அவர் விளக்கமாக இந்த அகவலில் கூறியிருக்கிறார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த அகவல்
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஜோதி சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி ஞான ஜோதி ஞான ஜோதி மான ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏது ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனி ஆடல் நீடல் பாடனி வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க சங்கம் படையாருதாதா சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க சங்கம் படையாருதாதா பரம்பெரும் ஜோதி பெரும் ஜோதி பரம்பெரும் கலைஞர் பெரும் ஜோதி தேவர் பிரகாச தேவர் சரணம் சரணம்